தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். என் பெயர் பா தினேஷ்குமார். இந்த செய்தியாளர் அனைவரையும் சந்திக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் ஏழை மக்களுடைய பசிப்பினியை போக்கி வரும் ரேஷன் கடை பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் உள்ளது. கடந்த எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. அதில் 236வது தேர்தல் வாக்குறுதியாக தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை, பல்வேறு துறையின் கீழ் இயங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையாக கொண்டு வருவோம் என சொன்னார்கள், அறிவித்தார்கள். இன்று வரை தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. அதனை நிறைவேற்ற வேண்டும். கடந்த காலங்களில் அனைத்து தொழிற்சங்கங்களும் பல போராட்டங்களை நடத்தியது. அப்போதெல்லாம் பணியாளர்களுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு 4.5 வருட காலமாகியும் சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக உள்ளது. தமிழகம் முழுவதும் அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்க்கின்றனர் ரேஷன் கடை பணியாளர்கள். ஆனால் அவர்களது கோரிக்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பது எங்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய செயலாக உள்ளது. அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் POS கருவியுடன் ப்ளூடூத் இடைத்தராசோடு இணைத்ததுனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தோடு பொருட்களை பெற்று செல்கின்றனர். ஒரு பொருட்களை விநியோகிப்பதற்கு குறைந்தது 15 நிமிடம் ஆகிறது. இதனையும் கண்டுகொள்ளவில்லை. எங்களுக்கு எவ்வாறு பொருட்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறோமோ, அதாவது 1 கிராம் கூட குறைவில்லாமல் நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறோம். ஆனால் எங்களுக்கு கிடையில் இருந்து வரக்கூடிய பொருட்களையும் POS-இல் எப்படி நாங்கள் விற்பனையை பண்ணுகிறோமோ அதே போல் உள்வரவையும் ஏற்றி கொடுக்க வேண்டும். நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து எடை குறைவின்றி ரேஷன் கடைகளுக்கு வருவதை எண்ட் டு எண்ட் கணினி மயம் என்கிறார்கள். எண்டில் மட்டும் கணினி மயத்தை வைத்துக் கொண்டு ஆரம்பத்தில் கணினி மயத்தை வைக்கவில்லை. இது ஒரு குறைபாடாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். கேட்டால் இது மத்திய அரசு திட்டம் என்கிறார்கள். மற்ற விஷயத்தில் எல்லாம் கவனம் செலுத்தி பொதுமக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய உணவு பசியை தீர்க்கின்ற இந்த திட்டத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். தற்போது முதல்வர் மருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டது. அரசினுடைய எந்த திட்டமும் திட்டமிடல் இல்லாமல் மக்களிடையே கொண்டு செல்வதில் பல்வேறு சுணக்கங்கள் ஏற்படுகிறது. முதல்வர் மருந்தகம் என்று ஆரம்பித்து விட்டு அது தெருக்களிலும் பல்வேறு இடங்களிலும் வைத்துவிட்டு அது சுகாதாரத்துறை இருக்கு, அவங்க மூலயமா பண்ணலாம். இனி கூட்டுறவுத்துறையில ரேஷன் கடைக்கு வேலை வரவங்க 10வது 12வது மட்டும் தான் முடிச்சுட்டு வராங்க. அவர்களை வைத்து மருந்தகங்கள் நடத்துறாங்க. அதுல மருந்தகங்கள்ல விற்பனை குறையும் போது ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பில் போடணும், 200 ரூபாய்க்கு பில் போடணும்னு சொல்லி பணியாளர்களை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க. இந்த மாதிரி முதல்வர் மருந்தகத்துக்கு தனியா ஒரு துறை இருக்கும்போது கூட்டுறவுத்துறைக்கு ஏன் வழங்குறாங்கன்னு தெரியல. இது மட்டும் இல்ல, தோட்டக்கலைத்துறை இருக்கு, ஆனா பண்ணை பசுமை காய்கறி கடை ரேஷன் கடைக்காரர் நடத்துறாங்க. சமூக நலைத்துறை இருக்கு, ஆனா காலை உணவு திட்டத்தை ரேஷன் கடைக்காரர் நடத்துறாங்க. வேளாண்மை துறை இருக்கு, ஆனா வேளாண்மைக்கு உண்டான அனைத்தையும் கூட்டுறவுத்துறை தான் பாக்குறாங்க. இப்படி பல்வேறு விதமான விஷயங்களையும் கூட்டுறவுத்துறை தான் நடத்திட்டு வருது. அடுத்தது தற்போது முதல்வர் அமைச்சருடைய மனதிற்கு ஏற்ற திட்டமான தாய்மானவர் திட்டம். இந்த தாய்மானவர் திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, வயசானவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை கொடுக்குறோம். ஏற்கனவே அதாவது யார் அவங்களை ரெஃபரன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அங்கீகார சான்று பெற்று பொருட்கள் வழங்கப்பட்டது. அதுல ஏற்கனவே பிராக்சி பில், அதாவது கைரேகை விழாதவங்களுக்கு பிராக்சி பில் போட்டோம். அந்த பிராக்சி பில்லே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெட்ல தனியா ஒரு இதெல்லாம் வசதியெல்லாம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது தாய்மானவர் திட்டத்துக்கு வீடு தேடி எடுத்து போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் விரும்புறாங்களோ, ஏன்னா எவ்வளவு 70 வயசுன்னு இல்லை, குறைந்த வயது இருக்கிறாங்களோ கூட பொருட்கள் பெறணும்னா அவங்களுக்கு ஏதாவது இப்ப எப்படி நம்ம கேஸ் புக் பண்றோமோ அந்த மாதிரி புக்கிங் செய்து கொடுக்கலாம். ஆனா இப்போ நாங்க வீடு வீடா போறதுனால அந்த ஒரு நாள் கடையை நாங்க மூடிட்டு தான் நாங்க வீடு வீடா செல்ல வேண்டிய சூழல் இருக்கு. இதெல்லாம் அரசு கவனத்துல எடுத்துக்கணும். இதெல்லாம் செம்மையா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப எல்லாருடைய மொபைல் எண்ணும் அதுல இணைச்சிருக்கிறாங்க. எல்லாமே OTP எல்லா மொபைல்லையுமே இருக்கு. அப்படி யார் பொருள் வாங்க வராங்களோ அவங்க எண்ணுக்கு OTP அமைச்சு கூட இந்த திட்டத்தை மேல சிறப்பா செய்ய முடியும். அரசு எந்த திட்டத்தை சொன்னாலும் கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள் எதுவுமே அதுல இருக்கிற
குறைபாடுகளை பார்க்கறது இல்லை. ஆனா உடனடியா இதை செய்யணும் கீழ்மட்ட அதிகாரிகளையும் துன்புறுத்தி பணியாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஒர்க் பண்றாங்க. இந்த தாய் மாணவர் திட்டத்துல மாற்றுத்திறனாளி பணியாளர் இருக்காங்க, கர்ப்பிணி பணியாளர் இருக்காங்க, எவ்வளோ பிபி பேஷண்ட் அவங்களாம் கூட நம்ம ரேஷன் கடையில வந்து வீடு வீடா கொண்டு சேர்க்கறதுல மிகுந்த சிரமம் இருக்குது. அதனால அரசு யாருக்கு வேணுமோ அவங்க வந்து புக் பண்ணாவே யூனிவர்சலா இந்த பொருள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும். அதே போல பகுதி நேர கடைகளுக்கும் முழு நேர கடைகளுக்கும் ஒரே மிஷினை வைக்கிறாங்க. இந்த பிஓஎஸ் கருவி பல இடங்கள்ல சர்வர் கோளாறு ஏற்படுது. ஒரே கடைக்கு 2 மிஷின், கடைகளுக்கு தனித்தனியா வந்து மிஷினை கொடுக்கணும். அதே போல இந்த ஒயாசிஸ் நிறுவனம் அந்த மென்பொருளை வந்து கொஞ்சம் வேகமா இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும்னு இந்த நேரத்துல கேட்டுருக்கோம். அதே போல கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளருடைய கட்டுப்பாட்டுல நாங்க இயங்குறோம். எங்களது கோரிக்கைகள் எல்லாமே கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளருக்கு தெரிந்தாலும் அவ்வப்போது அதிகாரிகள் நாங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில போயிட்டே இருக்கும்போது உடனடியா மாறிடுறாங்க. அதனால எங்கள் கோரிக்கையில வந்து சுணக்கம் ஏற்படுது, நிறைவேற்றதுல காலதாமதம் ஏற்படுது. அதனால கூட்டுறவு சங்கங்கள்ல கூடுதல் பதிவாளராக இந்த துறையிலேயே பதவி உயர்வு பெற்று உள்ளவங்களை கூடுதல் பதிவாளரை நியமித்தாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே போல தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில மளிகை பொருள் கொள்முதல் பண்றாங்க. ஜேபிசி அப்படின்ற ஜாயிண்ட் பர்ச்சேஸ் கமிட்டி அது மூலம் வந்து ரேஷன் கடையில வந்து மளிகை பொருளை கொள்முதல் பண்றாங்க. அது வெளிப்படைத்தன்மையாவே இல்லை. ஜேபிசினா ஜாயிண்ட் பர்ச்சேஸ் கமிட்டி, ஒரு சிண்டிகேட், அவங்களுக்குள்ள ஒரு 10 பேர் 15 பேர் அமைச்சுக்கிட்டு ரேஷன் கடைகளுக்கு தரமில்லாத பொருட்களும் வெளி மார்க்கெட்ல அறிமுகம் இல்லாத பொருட்களும் விற்க சொல்லி பிரச்சனை எழும்போது உங்கள மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட ரேஷன் கடையில் கட்டாயமாக பொருட்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு இதாலேயும் பணியாளர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த ஜாயிண்ட் பர்ச்சேஸ் கமிட்டி ஜேபிசி எல்லாம் ஒழிச்சு வெளிப்படையான கொள்முதலை பண்றதுக்கு கூட்டுறவுத்துறை முன்வர வேண்டும். மேலும் எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமா அனைத்து கட்சிகளுக்கும் நாங்க வந்து கடிதம் எழுதினோம். அதுல குறிப்பிட்டு ஒரு 3 சங்கங்கள் 3 அரசியல் கட்சி மட்டும் அவர்களுடைய கண்டனத்தை அரசுக்கு பதிவு செஞ்சாங்க. எடுத்துக்காட்டா பாமக, அமமுக, ஓபிஎஸ் ஐயா அவங்க மட்டும் அறிக்கை கொடுத்தாங்க. ஆனா நாங்க வந்து தினமலர் பத்திரிகையில வந்து அனைத்து தொழிற்சங்க அனைத்து அரசியல் கட்சிக்கும் நாங்க வந்து எங்களது கோரிக்கையை சொன்னோம். இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சி எல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவான விஷயங்களை மட்டும் கையில எடுக்கிறாங்களா கண்டி மக்களுக்கு அடிப்படையில வேலை செய்கிற இந்த பணியாளர்களுடைய பிரச்சனை எல்லாம் கையில் எடுத்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளையும் இப்படி மக்களுடைய ஒன்றி இருக்கிற பணியாளருடைய பிரச்சனையும் எடுத்து பேசணும்னு இது வாயிலா கேட்டிருக்கோம். அதே போல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் எங்களது கோரிக்கையில கவனம் செலுத்தணும். கடந்த ஆட்சியில எங்களுக்கு கடைசியா 2021 பிப்ரவரியில கடந்த ஆட்சியில ஒரு ஊதிய உயர்வு வழங்கினாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஊதிய உயர்வு சம்பந்தமா எதுவுமே சொல்லல. இந்த ஆட்சி வரணும்னு நாங்க ரொம்ப விருப்பப்பட்டோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல எல்லாம் எங்களது கோரிக்கையை கொண்டு போய் கொடுத்தோம். நாங்க எப்பவுமே முதல்வர் கூட இருக்கணும்னு தான் நாங்க ஓட்டு போட்டு வர வச்சோம். ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அநீதி இந்த அரசு இழக்குன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இனி வரும் ஒரு 6 மாத காலம் இருக்கு. தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் முதல்வருடைய கவனத்துக்கு நேரடியாக கொண்டு சென்று எங்களது வாழ்வாதார கோரிக்கையான தனித்துறைய ஊதியத்தை கொடுக்கணும்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வழங்க கேட்டுக்கொண்டு, தவறும் பட்சத்துல வருகின்ற 12/9/2025 அன்று எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளர் அலுவலகத்திலேயே காத்திருப்பு போராட்டம் நடைபெற வந்து எங்க சங்கம் வந்து முடிவு செய்துள்ளது. அதனை